ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்படி நீங்கள் எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு என்னோட சேனல்ல இருந்து ருசியான ஒரு முட்டை குழம்பு தான் வைக்க போறோம். அந்த முட்டை குழம்பு சோறு, புட்டு, இடியப்பம், பான் எதுக்குமே சாப்பிடலாம். ஏன் நூடுல்ஸை நாங்கள் அவிச்சு போட்டு இந்த கறியோட மட்டுமே சாப்பிட்டு கொள்ளலாம். நான்வெஜ் சமைக்கிற நாளையில மீன் இறைச்சி இல்லாட்டில் நீங்க கவலைப்பட தேவையில்லை. இப்படி ஒரு முட்டை குழம்பு நீங்கள் வச்சீங்கள் என்று சொன்னால் உங்களோட பிள்ளைகள் அந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவினா. சில பிள்ளைகள் அவிச்ச முட்டை சாப்பிட்றே இல்லை, சில பிள்ளைகள் பொரிச்ச முட்டை சாப்பிட்றே இல்லை. அவிச்ச முட்டை சாப்பிடாத பிள்ளைக்கு அம்மா பொரிக்கிறா, பொரிச்ச முட்டை சாப்பிடாத பிள்ளைக்கு அம்மா அவிக்கிறா. 2 வேலை தானே அம்மாவுக்கு. ஆனால் இப்படி நீங்கள் ஒரு குழம்பு வச்சீங்கள் என்று சொன்னால் எல்லா பிள்ளைகளுமே இந்த கறியை விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மாமாருக்கும் 2 வேலை இல்லாமல் ஒரு கல்லிலேயே 2 மாங்காய் அடிக்கிறேன்னு சொல்றது இதைத்தான். இந்த ருசியான முட்டை குழம்பு எப்படி வைக்கிறேன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க வீடியோவுக்குள்ள எப்படி கறி வைக்கிறதுன்ட்டு பார்ப்போம். முதல்ல சின்ன வெங்காயம் 100 கிராம இப்படி சின்ன சின்னனா வெட்டுவேன். அதோட ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து அதையும் சின்ன சின்னனா வெட்டுவேன். ஏஜானாக்கள் முட்டை சாப்பிட்டா தங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்றவங்க இப்படி நாங்கள் நிறைய பூண்டு போட்டோமா இருந்தால் ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வராது. 3 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் இப்படி சின்னனா வெட்டி போட்டு ஒரு தக்காளி எடுத்து அதையும் வெட்டி எடுத்து கொள்ளுவேன். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு சட்டி ஹீட் ஏறினோடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுவேன். எங்கட எண்ணெய் கொதிச்சிட்டது. இப்போ நாங்கள் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வடிவாக பொரிப்பேன். கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் பொரிச்சு கொண்டு வரைக்குள்ள இப்போ ஒரு துண்டு கருவாப்பட்டையை பிச்சு போடுவோம். வெட்டின பூண்டு, கருவேப்பமிலை, வெட்டின வெங்காயத்தையும் போட்டு நல்ல வடிவாக கிளறுவோம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பமிலையெல்லாம் வதங்கி கொண்டு வரைக்குள்ள இப்போ நாங்கள் வெட்டின பச்சை மிளகாயும் போட்டு கிளறி போட்டு வெட்டின தக்காளியையும் போட்டு நல்ல வடிவாக கிளறுவோம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்ல வடிவாக வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறுவோம். இப்போ நாங்கள் 200 மில்லி லிட்டர் அளவில் கட்டிப்பாலை விடுவோம். இப்போ ஒரு லெமன் அவ்வளவு புளி எடுத்து ஒரு 50 மில்லி லிட்டர் தண்ணியில் வடிவாக கரைச்சி எடுப்பேன். விட்ட பால் கொதிச்சு கொண்டு வர்றது. இப்போ நாங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுவோம். அது நல்ல வடிவாக கலக்குவோம். இப்போ நாங்கள் ஒரு 5 டீஸ்பூன் கறித்தூள் போடுவோம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி கொள்ளலாம். தூளை போட்டு வடிவாக கலக்குவோம். தூள் அவியட்டும். இப்போ நாங்கள் கரைச்சி வச்ச
புளியையும் விட்டு நல்ல வடிவா கலக்குவேன். இந்த தோல், புளி எல்லாம் அவியறது மாதிரி மூடி வைப்பேன். நான் இன்றைக்கு 8 முட்டையில தான் கறி வைக்க போறேன். ஆல்ரெடி நான் அந்த முட்டைய அவிச்சு கோத எடுத்துட்டேன். அந்த முட்டையில இப்படி 4 பக்கம் திருப்பி சின்னொரு வெட்டொண்டு போடுறேன். நீங்க விரும்பினா ஃபோக்கால கூட குத்தி விடலாம். அப்படி வெட்டி இருந்தால் தான் அதுக்குள்ள இருக்கிற கறி எல்லாம் உள்ளுக்குள்ள போய் எங்களோட முட்டை டேஸ்ட்டா இருக்கும். இப்ப கறிய திறந்து நாங்கள் அவிச்ச முட்டையில போட்டு வடிவா கிளறி போட்டு திரும்பவும் ஒரு கால் மூடி கொதிக்க வைப்பேன். இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணி போட்டு எங்களோட முட்டை கறிய திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அம்மாடி! அந்த மாதிரி இருக்குது. சூப்பர் முட்டை கறி. எங்கள ருசியான முட்டைக்கறி ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு கால் செய்து பார்த்து போட்டு எப்படி என்று எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவம்.